மனாசே தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்தான். அவன் செய்த பொல்லாப்பு என்ன என்பதைதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். எசேக்கியா வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். யூதா அனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்த போது அவனை கனம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யாருடைய மகன்? எசேக்கியாவுடைய மகன். எசேக்கியா மரித்த பின்பு, எசேக்கியேல் பத்தி நம்ம பார்க்க போறதுல, எசேக்கியா மரித்த பின்பு அவருடைய ஸ்தானத்தில் யார் ராஜாவாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய மகனாகிய மனாசே. எத்தனை வயசில் ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்க விரும்பல. 12 வயசுல ராஜாவாகிறான். எத்தனை வயசு? 12 வயசுல. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. புதிய ஏற்பாடு காலத்தில் வரும்போது இந்த பாயிண்ட்கள்லாம் கரெக்டாக கொஞ்சம் ஆப்ட் ஆகும். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். அவர் 12 வயசுல ராஜாவாகிறாரு. ராஜாவா வந்து எத்தனை வருஷம் அவர் ஆளுகை செய்றார் அப்படின்னு சொன்னா 55 வருஷம். இந்த 55 வருஷத்துல எசேக்கியா போல இவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாழ்ந்த மாதிரி சரித்திரம் இல்லை. என்ன சொல்றாருன்னா, இவர் தகப்பன் வழியில நடக்கவில்லை. யாரு? இந்த மனாசே தகப்பன் வழியில நடக்கவில்லை என்று சொன்னால் அப்ப தேவனுக்கு இவர் என்ன காரியத்தை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லது செஞ்சிருப்பாரா இல்ல பொல்லாப்பு செஞ்சிருப்பாரா? பொல்லாப்பு தான் செஞ்சிருப்பார். அவர் என்ன பொல்லாப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப ரொம்ப கோபத்தை தூண்டத்தக்கதாக அருவருப்பான காரியங்களை செஞ்சிருக்கிறார். யாரு? இந்த மனாசே ராஜா. அவர் 12 வயசுல செஞ்சாரா இல்ல வாலிப பிரயாசத்தை செஞ்சார்ன்றத பைபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அவர் எத்தனை வருஷம் ஆளுகை செஞ்சார்? 12 முதல் 55 வருஷம் வரைக்கும் அவர் ராஜபரம் பண்ணார். ஆனால் 55 வருஷம் வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா பொல்லாப்பு தான் செஞ்சிருக்கணும். தேவனுக்கு மிகப்பெரிய பொல்லாப்பு அருவருப்பான காரியங்கள் எதுவாக இருக்கும்? பழைய காலத்தில் விக்கிரக வழிபாடு, அப்புறம் பில்லி சூனியம், நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, இதெல்லாம் யாருக்கு அருவருப்பா? கர்த்தருக்கு அருவருப்பா. அது